வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் கமெண்ட்ரி. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, ரெட்மி சைட்லேருந்து ஒரு புது மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவில் ரெட்மி பேன் பண்ணுவாங்களா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஜட்மெண்ட் இன்னும் ப்ராப்பராக வராத சுச்சுவேஷனில் புது மொபைல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த மொபைலோட வேல்யூ என்ன, அந்த மொபைல் ஒர்க் ஃபார் மணியா, அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு த சேனல். ரெட்மி சைட்லேருந்து ரெட்மி 9 பவர்னு ஒரு மொபைல் டிசம்பர் 15 லான்ச் ஆயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்மார்ட் மொபைல்னு எடுத்தால் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் பேட்டரின்னு பார்க்குறப்போ ரெட்மி 9 பவரில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பவர்ன்ற ஒரு வேர்டுக்கு ஏற்ற மாதிரி பவரான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு பார்க்குறப்போ 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை வச்சு ரிவர்ஸ் சார்ஜிங் 2.5 வாட்ஸ் பண்ணலாம். இந்த மொபைலோட ஸ்டாண்ட் பைன்னு பார்க்குறப்போ 695 hours இந்த மொபைல் ஸ்டாண்ட் பண்ணும் ரெட்மி சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஹெட்ஃபோன் போட்டு மியூசிக் கேட்குறப்போ 215 hours, கேமிங்க்கு 13.5 hours ஸ்டாண்ட் பை பண்ணணும்னு சொல்றாங்க. கால்ஸ் பார்க்கறப்போ 45 hours, வீடியோ ரெக்கார்டிங்ல 10 hours இந்த மொபைல் வித்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்ததா இந்த மொபைலோட கேமரான்னு பார்க்கறப்போ இந்த மொபைல் குவாட் கேமரா லேஅவுட்ல வந்திருக்கு. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல், அதுக்கு f1.8 அப்பேச்சர் கொடுத்திருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், அதுக்கு f2.2 அப்பேச்சரும், 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸும், அதுக்கு f2.4 அப்பேச்சரும், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சாரோட வருது. அந்த டெப்த் சென்சாருக்கு 2.4 அப்பேச்சர் கொடுத்திருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கறப்போ LED ஃபிளாஷ், HDR, பேனோராமாக்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கறப்போ 1080 பிக்சல் 30 fps ஷூட் பண்ணலாம். செல்ஃபின்னு பார்க்கறப்போ 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல f2.0 அப்பேச்சர் கொடுத்திருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் செல்ஃபிலன்னு பார்க்கறப்போ 1080 பிக்சல் 30 fps ஷூட் பண்ணலாம். AI ஃபேஸ் அன்லாக், AI பியூட்டிக்கான ஃபீச்சர்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த மொபைலோட டிஸ்ப்ளேன்னு பார்க்கறப்போ 6.53 inches IPS LCD டிஸ்ப்ளேயோட வருது. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்க்கறப்போ 83.4%, ஸ்கிரீன் ரெசல்யூஷன் பார்க்கறப்போ 1080 பிக்சல் into 2340 பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்க்கறப்போ 19.5:9, ஸ்கிரீன் டென்சிட்டின்னு பார்க்கறப்போ 395 ppi வரைக்கும் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ஓட வருது. இங்க ஃபுல் HD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். ப்ராசஸர்னு பார்க்கறப்போ Redmi 9 பவர்ல Snapdragon 662 சிப்போட வருது. இது ஒரு 11 நானோமீட்டர் சிப். கேமிங்க்கு Adreno 610 சிப் கொடுத்திருக்காங்க. RAM-னு பார்க்கறப்போ 4GB, இன்டர்னல்ஸ்னு பார்க்கறப்போ 2 வேரியன்ட்ல வருது. 64GB யும் 128GB யும். 64GB-க்கு UFS 2.1 சப்போர்ட்டும், 128GB-க்கு UFS 2.2 சப்போர்ட்டோட வருது. இங்க டெடிகேட்டட் SD கார்டுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. OS-னு பார்க்கறப்போ Android 10க்கு மேல MIUI 12 மேல ரன் ஆகுது. இந்த மொபைலோட கிளாக் ஸ்பீடுன்னு பார்க்கறப்போ 2.0 GHz சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. டிசைன்னு பார்க்கறப்போ Redmi 9 பவர் 4 கலர் வேரியன்ட்ல வருது. மைட்டி பிளாக், தியரி ரெட், எலக்ட்ரிக் கிரீன், பிளேசிங் ப்ளூன்ற 4 கலர் வேரியன்ட்லயும். பேக்ல கேமரா லேஅவுட்னு பார்க்கறப்போ ரெக்டாங்குலர் கேமரா லேஅவுட்டும், ஃப்ரண்ட்ல நாஜும் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல பவர் பட்டனுக்கு மேல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும், அதுக்கு மேல வால்யூம் பட்டனும் வருது. பாட்டம்ல 3.5mm ஜாக், மைக், ஸ்பீக்கர்ஸ், டைப் சி போர்ட்டோட வருது. ஸ்பீக்கர்ஸ் இங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கடைசியா இந்த மொபைலோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். அதாவது பிரைஸ்ன்னு பார்க்கறப்போ 64GB வேரியன்ட் 10,999 ரூபீஸ்க்கும், 128GB வேரியன்ட் 11,999 ரூபீஸ்க்கும் சேல்ஸ் ஆகுது. சேல்ஸ் எப்போ ஸ்டார்ட்னு பார்க்கறப்போ 22 டிசம்பர் 12 noonக்கு அமேசான்லயும் ரெட்மி வெப்சைட்லயும் சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 12,000க்கு இந்த மொபைல் ஒர்த்தா? உங்க கருத்துக்கள் என்ன? அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. என்னோட கருத்தை சொல்லணும்னா, இந்த மொபைல 4 ப்ளஸ் பாயிண்ட் நான் பார்க்குறேன். 12,000 ரூபீஸ்க்கு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, கேமிங்கான சப்போர்ட், கேமரா ஃபியூச்சர்ஸ், 6000 mAh பவர் பேட்டரி, இந்த 4மே பிளஸ் பாயிண்ட். இங்க ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, இங்க ரன் ஆகிற OS தான். MIUI-ல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அது ஒண்ணுதான் இங்க நெகட்டிவ் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். மற்றபடி இந்த மொபைல் ஒர்க் ஃபார் மணி தான். 12,000 ரூபீஸ்க்கு நீங்க கண்ணை மூடிட்டு வாங்குற ஒரு ஆப்ஷன்ல இந்த ஒரு மொபைல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, வீடியோ பிடிக்கலாம் தம்ஸ் டவுன் கொடுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பல இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Tamil Commentary. See you all.